ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா வந்து சுண்டைக்காய் புளிக்குழம்பு. சரிங்களா? யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க தான் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எல்லாேருக்கும் பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து காலையில் தண்ணி பிடிக்கலாம், அங்கே தொட்டி இருக்குது, அதாவது டேங்க்கு மேலே டேங்க் வச்சுருப்பாங்கள்ல, அந்த டேங்க்கிட்ட போனால் அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு செடி இருந்துச்சு. நானும் 1 வீக்காக பார்த்துட்டு இருந்தேன், யாருமே அறுக்கவே இல்லை அந்த காயை. ஏன்னு கேட்டதுக்கு அது கசப்பாக இருக்கும்னு சொன்னாங்க. சரி நாம் ட்ரை பண்ணி பார்ப்போம் கசப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி நினச்சிட்டு அறுத்துட்டு வந்துட்டேன். அது கொத்து கொத்தாக பிடுங்கிட்டு வந்துட்டேன். நல்லா முள் இருந்துச்சு, அதனால் அப்படியே பிடுங்கிட்டு வந்துட்டேன். ஒவ்வொன்றா பிச்சிட்ருக்கேன். பிச்சு அதை தண்ணியில் போட்டுக்கலாம். தண்ணியில் போட்டு நல்லா ஒரு டைம் அலசிடணும். ஆனால் எல்லாத்தையுமே அதை பிச்சு தண்ணியில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் பிச்சாச்சு. இப்போ வந்து இது ஒவ்வொன்றா எடுத்து அதில் ஒரு தொக்கு இருக்குது, அதை எடுத்துடுறேன். ஒவ்வொன்றா வந்து நச்சுக்கலாம். நீங்கள் வந்து இந்த இடிகள் இருக்கும்ல, அந்த இடிகளில் கூட இடிச்சுக்கோங்க. நான் வந்து தேங்காவை உடைக்கிறதுக்காக ஒரு வெப்பன்ஸ் இருக்குது, அதை வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி இதெல்லாம் இடிக்கிறேன். பாருங்கள், இப்படி ஒரே ஒரு நசுக்கு அசல் தான், பழச்சிட்டு வந்துருச்சு எல்லாமே. நீங்கள் இடிகளில் இடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஒவ்வொன்றா என்ன ஒன்று செய்யாமல் தனித்தனியாக நல்லா நச்சிடும். அது எல்லாத்தையும் நச்சு எடுத்தாச்சு. இது கொஞ்சம் அது நச்சு இது பண்ணோம். அந்த கலர் மாறிடுச்சு, ஆனால் டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது மாதிரி எல்லாத்தையுமே இடித்து எடுத்துக்கலாம். இப்போ இடித்தது என்ன பண்ணால் இதை வந்து தண்ணியில் போட்டு வச்சிடணும். பாருங்கள், எல்லாத்தையும் இடித்து எடுத்துகிட்டேன். இன்னும் கொஞ்சம் இடிக்கிறது. இதை எடுத்து இதில் போட்டுட்டு அப்புறம் இடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் கையில். இது வந்து சேர்த்தாச்சு. இப்போது இருக்குது, அதையும் இடித்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து பக்கமாக வச்சுட்டு ஒரு ஆனியன் அதாவது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து சிறுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே இருக்க அந்த தொலியை மட்டும் எடுத்துடணும் தனியாக. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்குது பாருங்கள், அதையும் கட் பண்ணிடணும். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை சிறுசாக கட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிறது இது மாதிரி மீடியம் சைஸ், அதோடைய பாதி கட் பண்ணி எடுத்துகிட்டு சிறுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பொரியலுக்கு கட் பண்ணுவோங்கள்ல, அது மாதிரி குட்டி குட்டிஸாக கட் பண்ணுறது. பொரியல் நான் சில டைம் நீளமாகவும் போடுவேன். பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணிவிட்டு திரும்ப சர்னு யூஸ் கட் பண்ண சூப்பராக கட் பண்ணது கத்தி. இப்படி கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். அதே மாதிரி சிறுசு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். அந்த மிச்சம் இருக்குல்ல, அந்த ஆனியனையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சிறுசாக. இப்போ 2 தக்காளி எடுத்துருக்கல, அந்த 2 தக்காளியை வந்து கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலே அந்த தொளி இருக்குல்ல, அதை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். இதை சாப்பிட்டா கிட்னியில் கல் வருமா, அதில் எடுத்துடணும். அதே மாதிரி இதில் இருக்கிறது எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நார்மலாக கட் பண்ணுற மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ பூண்டு உரிச்சு எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 6-7 பல் எடுத்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தனா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் ஒரு டைம் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு காட்டுறேன். இப்போ சின்ன வெங்காயம் வீட்டில் இல்லை, அதனால தான் பெரிய வெங்காயம் வந்து வச்சு செஞ்சுருக்கேன். சின்ன வெங்காயம் செஞ்சு சூப்பராக இருக்கும். புளிக்குழம்புக்கு வத்த குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு கடாயை வச்சு கடாயை சூடானதும் எண்ணெய் சேர்த்துடலாம். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஏன்னா காரக்குழம்புக்கு அதுவும் இந்த சுண்டைக்காய் காரக்குழம்புக்கு வந்து சுண்டைக்காய் புளிக்குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துட்டு, வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ண சேர்த்துக்கலாம். அதில் எப்படி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா தான் நல்லா வதங்கும், அதுக்காக தான்.
இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு பூண்டு நல்லா வதங்கட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதே சின்ன வெங்காயமாக இருந்தால் அதோட தொலிலாம் வந்து சேர்ந்து வரது சூப்பராக இருந்திருக்கும். குண்டு குண்டா நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள். நான் வந்து வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல. வீட்டு குழம்பு மிளகாய் தூளும் அப்புறம் வந்து மஞ்சள் தூள் மட்டும் தான் சேர்க்குறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள். குழம்பு மிளகாய் தூள் ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கோங்கள அந்த இதெல்லாம் சுண்டைக்காய், அதை வந்து நல்லா ஒரு 3 டைம் அலசி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம சீக்கிரமாக அது நல்லா வெந்துடுத்து அப்படியே நல்லா திக்காகும். அதுக்காக ஏன்னா புளி தனியாக சேர்ப்போம்ல, புளி தண்ணி, அதுக்காக. இப்போ நல்லா வதங்கியாச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா காய் வேக மட்டும் போதும். நம்ம வேறு புளி தண்ணி சேர்ப்போம், அதனால தான். இது ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே விட்டுடலாம். இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்குறோம். இப்படி இருக்குது. இப்போ வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கிறேன். அதாவது காட்டு நெல்லிக்காய் சைஸ் சரிங்க. எலுமிச்சை சைஸ்க்கு புளி கரைச்சி சேர்த்துக்கிறேன். அப்படியே புளி கரைச்சி இது கொஞ்சம் நேரம் வந்து நல்லா இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். கொச்சி இப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு இன்னொரு 2 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது. நல்லா வந்து திக்னஸாக இருக்குது. இன்னும் திக்னஸ் வேணால் இன்னும் கொஞ்சம் நேரம் விடுங்க. சூப்பரான சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா.